கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்தவரையிலும் பிரதமர் மோடி ஒரு விமர்சனத்தை திமுக மீது வச்சிருக்காரு. திமுகவுடைய இரட்டை வேடம் அம்பலமாயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா இந்த ஆர்டிஐ மேற்கோள் காட்டி இந்த விமர்சனத்தை திமுக மீது வைக்கிறாங்க. அதாவது ஒரு பொய்யை பல முறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று மோடி நம்பிக்கொண்டிருக்கிறார். அது நிச்சயமாக எடுக்கிறார். இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தெளிவாக இன்றைக்கு பதில் சொல்லிவிட்டார். கேட்கிற நிதியை தமிழகத்திற்கு கொடுப்பதற்கு மனமில்லாத மோடி மக்களுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்புவதற்காக இப்படிப்பட்ட நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏதோ கச்சத்தீவை நேற்று முந்தானேற்று நாங்கள் கொடுத்துட்டா மாதிரியும் இன்றைக்கு அதை பற்றி அவர் பேசுகிறார். 1974 திமுக ஆட்சி இருந்த காலத்தில் எங்கள் தலைவர் தளபதி கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திலே கச்சத்தீவு கொடுக்கக்கூடாதுன்னு தீர்மானமே போட்டார். தீர்மானம் போட்டது மட்டுமல்ல, திமுக சார்பாக தமிழ்நாடு பூராவிலும் கண்டன கூட்டங்கள் நடத்தப்பட்டன. அப்படி பேசியவர்களில் நானும் ஒருவன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்ட அந்த கண்டன கூட்டத்தில் அப்பொழுது அமைச்சராக இருந்த ஓபி ராமனோடு நான் விழுப்புரத்தில் கலந்து கொண்டு பேசினேன். ஆக இந்த வரலாறு எல்லாம் அவருக்கு தெரியவில்லை. 50 வருடம் ஆகிவிட்டது. ஆகவே எந்த பொய்யும் சொன்னாலும் நம்பிவிடுவார்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தோல்வி பயத்தின் காரணமாக இப்போது புதுதாக கலராக பொய் சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் கேட்கிறேன், 10 ஆண்டு காலம் ஆட்சியிலே மோடி இருந்தார் அல்லவா? இதே இலங்கை திவாலாகி தமிழ் இனத்திற்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் இலங்கை மக்கள் அரசு செய்த துரோகம். எங்களை அழிக்க நினைத்தார்கள். தமிழ் இனத்தையே அழிக்க நினைத்ததனுடைய விளைவு இன்றைக்கு திவாலாகி பிச்சைக்கார நாடாகிவிட்டது இலங்கை. அப்படி பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற இலங்கைக்கு பிச்சை போட்டவர் தான் இன்றைய பிரதமர். இந்தியாவுடைய பணத்திலிருந்து ஏறத்தாழ 34,000 கோடி கொடுத்திருக்கிறார். அப்பொழுது கேட்டு வாங்கியிருக்கலாம் அல்லவா கச்சத்தீவை? அதே போல இன்றைக்கு இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்ட் வருது மின்சார வாரியத்தில். அந்த கான்ட்ராக்டை அதானி நிறுவனத்துக்கு வாங்கி கொடுப்பதற்கு மோடி முயற்சி எடுத்தாரா இல்லையா என்பதை பதில் சொல்லணும். எடுத்திருக்கிறார். அதற்கு நேரம் ஒதுக்குற மோடி அவர்கள் கச்சத்தீவை கேட்டு வாங்கக்கூடாதா? அதே போல பல பிரச்சனைகள் இன்றைக்கு கிரிக்கெட் வாரியத்தில் அமித்ஷாவுடைய மகன் அங்கே இடம்பெற வேண்டும் என்பதற்காக இவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி இலங்கையிலே தலையிட்டு அது கேட்கிற மோடி கச்சத்தீவை கேட்டு வாங்கக்கூடாதா? மீனவர்களை காப்பாற்றக்கூடாதா? இந்த கேள்வி தமிழ்நாட்டிலே மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்களுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் மீறுகிறார், வரம்பு மீறி. இன்றைக்கு நேற்றைக்கு நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம், அத்வானி அவர்களுக்கு பாரத் ரத்னா பட்டம் கொடுத்து பல நாள் ஆகிறது. ஆனால் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு குடியரசுத் தலைவரை அழைத்து கொண்டு போய் அவருடைய வீட்டில் உட்கார வச்சு அங்கே குடியரசுத் தலைவருக்கு உரிய மரியாதையை கொடுக்காமல் அந்த அம்மையாரை நிற்க வைத்து இவர்கள் உட்கார்ந்து கொண்டு ஏதோ அவருடைய வீட்டு வேலைக்காரியை போல அந்த அம்மையாரை ட்ரீட் பண்ணுவது நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு. ஆக எல்லா வகையிலும் வரம்பு மீறி செயல்பட ஆரம்பித்ததற்கான தோல்வி பயம். வட இந்தியாவிலே இருந்து தென்னாடு வரை அவர்களுக்கு எதிர்ப்பாலை வீசுகிற காரணத்தால் திசை திருப்புவதற்காக இப்படிப்பட்ட பொய்களை சொல்கிறார்கள். இந்தியா கூட்டணி அதை சந்திக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அவர் பொய் பிரச்சாரத்தை தூளாக்கும். தேர்தலுக்கு இது வந்து மக்களை ஏமாத்தலாம் தான். அதே போல பாரத் ரத்னா பட்டம் நேற்று காலியாக கொடுத்தாங்க. தேர்தலில் அறிவிப்பதற்கு முன்பாக கொடுத்துட்டாங்க. ஆனால் நேற்றைக்கு கொண்டு போய் காரணம் குஜராத்திலே அத்வானிக்கு இருக்கிற செல்வாக்கு, அந்த மக்கள் மத்தியில் இருக்கிற இவருக்கு அங்கே செல்வாக்கு குறைஞ்சிருச்சு. இந்த தேர்தலில் அவர் தேர முடியாது. காரணம் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டு சேர்ந்து விட்ட காரணத்தினால் குஜராத்திலே இவர்களால் வெற்றி பெற முடியாது என்ற நிலை வந்துவிட்ட காரணத்தினால் அத்வானிக்கு அவர் பட்டம் கொடுப்பதை போல காட்டி அந்த மக்கள்லாம் அவ்வளோ ஏமாளிகளா கேட்க மாட்டாங்களா? இன்னொரு 10 நாள் பொறுத்து கொடுத்தா அந்த 10 நாள் பாரத் ரத்னா கீழே வந்துடுமா? தேர்தல் அறிவிப்பதற்கு 10 நாளுக்கு முன்னாடி கொடுத்திருந்தா அந்த பட்டம் என்ன பேர் மாறிடுமா? இதெல்லாம் மக்களை என்ன முட்டாள் நினைச்சிட்டு மோடி நடத்துகிறா. இதெல்லாம் இந்த கபட நாடகம்லாம் எடுபடாது. ஆகவே தோல்வி பயம் வந்து விட்டது. அதற்காகத்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூட சொல்லும் பொழுது 21 முறை முதலமைச்சருக்கு விளக்கம் கொடுத்து கடிதம் எழுதியிருக்கிறதா சொல்றாரு. அவர் பாவங்க, இஸ் a charity boy in the cabinet. அவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.